வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல ராகு செவ்வாயுடன் இணைவு பெறாரு. கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடத்துல இங்கே புதன் அமர்வது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லை. இங்கே குருவின் பார்வை இருக்குது. ராகு செவ்வாய் உங்களுடைய 3ஆம் அதிபுடன்ங்கிற சகோதர வகையில் தேவையில்லாத சில மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் செய்பவர்களுக்கு தேவையில்லாத செலவுகள், அதே போல் கஷ்டங்கள். கடன் வாங்கி நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், அதன் மூலயமாக சில வருத்தங்கள். வியாபாரம் சரியில்லை, தொழில் சரியில்லை, என்ன பண்ணுறது, நண்பர்களை நம்பி ஒரு விஷயத்தை செஞ்சேன், போன வாரம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, ஒரு கை கொடுத்தாங்க, குடும்பமும் சரி இல்லை மன ரீதியிலும் சரி நல்ல ஒரு தெளிவான அமைப்புகளாக இருந்தது. இந்த வாரம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி உங்களுடைய விரையாதிபதி போய் சனியுடன் இங்கே இணையிறாரு. ஏற்கனவே கண்டக சனியினுடைய அமைப்புகள் இருக்க சுக்கிரன் இணைவு பெற்றிருந்து சுக்கிரன் விலகிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பமும் சரி உங்களுடைய தந்தை வழியின் மூலமாக சரி ஒரு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முன்னேறிடலான்னு நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது. சில கஷ்டங்கள், சில தாமதங்கள் ஏற்படுது. இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட வேலைகளில் இப்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரியின் மூலமாக எல்லாமே ஏற்படும். இருந்தாலும் இங்கே குருவின் பார்வை 6ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நீங்கள் நினைச்ச மாதிரியான வேலை அமைப்புகள் கிடைக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான வாரமாக கண்டிப்பாக இருக்காது. இருக்கும் வேலையிலே இருந்து அதன் உடைய அமைப்புகளில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. அடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த வாரம் மட்டும் இருக்கிற வேலையிலே இருப்பது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய அனைவர்களுக்குமே இப்போது புதிய முதலீடுகளை செலுத்தாமல் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. உங்களுடைய நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் இப்பொழுது வேண்டாம். இங்கே சனியுடன் சூரியன் இணைகிறாரு. அந்த வகையில் அதன் மூலயமாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகனம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் அந்த வாரம் கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.